Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம ஒரு வெஜ் லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். இது லஞ்சுக்காகவும் செய்யலாம், லஞ்ச் பாக்ஸுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மிக்சட் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், கோல்டன் பேபிகார்ன் ரெண்டு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். கோல்டன் பேபிகார்ன் பண்ணுறதுக்கு முதல்ல இதை உரித்து எடுத்துடலாம். பேபிகார்ன் எல்லாம் உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ண வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிற வெந்நீரில் போட்டு நம்ம வேக வச்சுக்கணும். ரொம்ப நேரம் வேகக்கூடாது, 5 நிமிஷம் தான் வேக வைக்கணும். அஞ்சு நிமிஷம் வேக வச்ச பிறகு நம்ம நீளமாக கட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்லைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். தண்ணி நல்லா வடிஞ்சாக்கில் முதல்ல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இந்த ஃப்ரைக்கு நம்ம மைதா மாவு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும், அதுக்காக இது சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு மைதா கார்ன்ஃப்ளவர் எதுவுமே தேவையில்லை, அரிசி மாவே போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டணும். பேபிகார்ன் சூடு ஆறுறதுக்கு முன்னாலேயே அரிசி மாவை நல்லா கலந்துடணும், இல்லது அதில் ஒழுங்காக படியாது. நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கலந்து மிக்ஸ் பண்ணி முத நாளே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம காலையில் லஞ்சு கெட்டையில் எடுத்து பொரிச்சாலே உங்களுக்கு ஒரு நிமிஷத்துலேயே இது பொரிஞ்சு வந்துடும். மிக்சட் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ்க்காக நான் வெஜிடபிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட், வெங்காயம், கொடமிளகா, முட்டைக்கோஸ் கட் பண்ணியிருக்கேன். எல்லாமே மெல்லிஸாக நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வெங்காயத்தாலும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 கப் பாஸ்மதி ரைஸை கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். வெந்நீர் நல்லா கொதிச்சு வந்துட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதியை வடித்து சேர்த்துடலாம். அரிசி ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். நம்ம ஊற வச்ச அரிசி அப்படிங்கிறதுனால ஒரு 7-8 நிமிஷத்துலேயே உங்களுக்கு குக் ஆகிடும். கையால் உடச்சி பார்த்தீங்கன்னா லைட்டாக உடஞ்சி மசிஞ்சு வரணும், ரொம்ப மசியக்கூடாது. இந்த பதத்தில் நம்ம வடித்து ஆற வச்சிடலாம். இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டு கொஞ்சம் ஆறட்டும். ரொம்ப ஆறி நமக்கு சில்லுன்னு ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சூட்டோடு நம்ம ஃப்ரைட் ரைஸ் வரங்கன்னா அரிசி உடஞ்சி போயிடும். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன். இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். அதே போல் வெஜிடபிளை கண்டிப்பாக நம்ம ஹை ஃப்ளேமில் தான் வதக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னாலே அதில் வெஜிடபிள் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் பச்சை வாடை போனாலே போதும், நம்ம வெஜிடபிள்லாம் சேர்த்துடலாம். முதல்ல கேரட் சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மற்ற காய்கறியெல்லாம் சேர்த்துடலாம். வெங்காயத்தால் மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் சேர்த்துடலாம். வெங்காயத்தாலோட நீங்கள் அடிப்பாகத்தில் உள்ள வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை முதல்லையே சேர்த்துக்கோங்க. இப்போ காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் தான் வதக்கணும், அதனால் கொஞ்சம் கைவிடாமல் தான் நம்ம வதக்கணும். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதும், உங்களுக்கு அது குக் ஆகிடும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துக்கிட்டால் அந்த டேஸ்ட்டை நல்லா உங்களுக்கு தூக்கி கொடுக்கும். காய்கறிகளும் அந்த கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். இதில் 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறோம். நான் இன்றைக்கி வேறு சில்லி சாஸு, சில்லி கார்லிக் சாஸ் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. 1 ஸ்பூன் சோயா சாஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லையா ரைஸ், அதை இதோடு சேர்த்துடலாம். வடித்த சாதம் சேர்த்துட்டு அது உடஞ்சிடாத மாதிரி நைஸாக அப்படி கிளறி விடணும். இன்றைக்கி நம்ம காரத்துக்கு மிளகாய், சில்லி சாஸ் எதுவுமே சேர்க்கலை. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த வெள்ளை மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், அதே சமயம் ஒரு மைல்டான ஒரு இனிப்பு டேஸ்ட்டும் இருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கு இந்த ஒரு மிளகுத்தூள் சேர்த்தாலே போதுங்க, உங்களுக்கு நல்ல பர்ஃபெக்டாக கிடச்சிடும். கடைசியாக நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயத்தால் சேர்த்துட்டு நம்ம கிளறிக்கலாம். நீங்கள் இதே டைமிங்கோட இதே அளவுகளோட பண்ணையில் உங்களுக்கு ரைஸ் உடையாமல் நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. நம்ம கோல்டன் பேபிகார்ன் தயார் பண்ணிடலாம்.
எண்ணெய் நல்ல சூடானாக்கில் நம்ம மீடியம் ஃப்ளேம் மிதமான தீயில வச்சுட்டு கோல்டன் பேபிகார்ன் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ஆல்ரெடி கொஞ்சம் ஆஃப் குக் ஆகிருக்கு, அதனால் சட்டுன்னு பொரிஞ்சிடும். நல்ல மொறுமொறுன்னு வர்ற மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதில் ஒரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கெட்டி கொடுக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் முதல்லையே கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிடாமல் டக்குன்னு ஒரு நிமிஷம் பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். எல்லா இடையுமே முதல்ல 1 நிமிஷம் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தீயை நல்லா கூட்டி வச்சுட்டு நம்ம 1 நிமிஷம் பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேபிக்கான சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டபுள் ஃப்ரை பண்ணையில் நமக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டா கூட ரொம்ப நேரத்துக்கு அந்த மொறுமொறுப்பு அப்படியே இருக்கும். மைதா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் அரிசி மாவு சேர்த்து ஒரு தடவை பேபிகார்ன் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.